Hey guys, welcome to Let's Learn UPSC. இன்னைக்கு இந்த வீடியோவில் கவுன்சில் என்ட்ரி அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அதாவது சிவில் டிசோபியன் மூமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு, செகண்ட் மேஜர் ஸ்ட்ரகிள் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஐஎன்சி என்ன பண்ணணும், நம்மளோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதே சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் முடிஞ்சோடனே இதே மாதிரி சுச்சுவேஷனும் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வராஜிஸ்ட் அப்புறம் நோ சேஞ்சஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷன் மறுபடியும் இப்போ நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க, மீன்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது காந்தியன் லைன்லேயே நடக்கணும், புது புது ஆசிரம்ஸ்லாம் செய்யணும், அதுக்கப்புறம் ஹரிஜன் கேம்பிங் இதெல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க. செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் இப்போ நடக்க போகுது, அதில் நம்ம ஐஎன்சினே இறங்கிடணும். இதுக்கு முன்னாடி ஸ்வராஜிஸ்ட்னு ஒரு சப் பார்ட்டியாக தான் இறங்கணும், இப்போ வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு ஹோல் பார்ட்டியை நம்ம எலெக்ஷனில் இறங்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து எங்கள் நேஷனலிஸ்ட்லாம் இருக்காங்க, லெஃப்ட் சோஷியலிசம் மைண்ட் செட், ஜவஹர்லால் சுபாஷ் சந்திர போஸ், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எலெக்ஷன்லாம் போகக்கூடாது, எலெக்ஷனில் போனால் நம்மளால் பெருசாக அங்கே மாற்றத்தை கொண்டு வர முடியாது, இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது, நம்ம வந்து மறுபடியும் ஒரு மாஸ் ஸ்ட்ரகிளில் இறங்கிடலாம், ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணி மறுபடியும் இண்டிபெண்டன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் காந்தி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூஸ் பீரியட்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரகிள் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு ஃபார்மேட்டு, காந்தியோட ஃபார்மேட்டு. அதுபடி பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ மக்களுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும், நம்ம வந்து மறுபடியும் அவங்கள பெரிய போராட்டத்துக்கு இழுக்கக்கூடாது அப்படின்னு காந்தி சொல்லியிருப்பார். அது போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் இது 3 செட் ஆஃப் பீப்புளோட ஐடியா, ஓகேவா? ஸோ கடைசி என்ன தீர்மானம் பண்ணுவாங்கன்னா, மாஸ் ஸ்ட்ரகிள் பண்ண போகிறது கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து அது ஒரு சைடில் நடந்துகிட்டு இருக்க போது நம்ம மொத்த பேரும் வந்து எலெக்ஷனில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா காந்தி வந்து ரிசைன் பண்ணிவிடுவார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த எலெக்ஷனில் இறங்குறது பிடிக்காது. பட் அதே மாதிரி மற்ற பீப்புளுக்கெல்லாம், மற்ற மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே எலெக்ஷனில் இறங்கணும்னு முடிவு எடுக்கும் போது நான் அவங்களுக்கு தடங்களாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி என் கொள்கையை விட்டு நான் மீறவும் கூடாது அப்படின்றதுக்காக காந்தி வந்து ரிசைன் பண்ணிவிடுவார். எப்போ ரிசைன் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1934 ரிசைன் பண்ணிவிடுவார். நெக்ஸ்ட்டு 1934 பார்த்தீங்கன்னா ஒரு பாட்னாவில் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி ஒன்று நடக்கும். அந்த கமிட்டியில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்க எல்லா மெம்பர்ஸும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நம்ம எலெக்ஷனில் இறங்கலான்ட்டு ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, எஸ் டு கவுன்சில் என்ட்ரி, ஓகேவா? அண்ட் தென் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும். அந்த எலெக்ஷனில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 75 சீட்ஸுக்கு அங்கே எலெக்ஷன் நடக்கும். அந்த 75 சீட்ஸில் பார்த்தீங்கன்னா 45 சீட்ஸ் வந்து ஐஎன்சி வந்து ஜெயிச்சிரும். ஸோ அவங்களுக்கு ஒரு மேஜர் சக்ஸஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 34 காந்தி ரிசைன் பண்ணிட்டார். இந்த சுச்சுவேஷன் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சைமன் கமிஷன், அதுக்கப்புறம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் நடந்ததில்ல, ஒயிட் பேப்பர் அப்படிலாம் பார்த்தோம் தெரியுமா? இது எல்லாத்துக்கும் ரிசல்ட்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து நல்லதா கெட்டதா, அது என்னென்னலாம் இருக்குன்ட்டு இப்போ பார்ப்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து இந்த ஆக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம இந்தியா இருக்குல்ல, இப்போ நம்ம இருக்கோம்ல, நம்மளோட கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் சோர்ஸ் வந்து இதிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. இதில் இருக்க நிறைய விஷயத்த நம்ம உள்ளே எடுத்திருப்போம், இப்போ இருக்க கான்ஸ்டியூஷனில் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து நம்ம பாலிட்டிலையும் வந்து பாலிட்டி சப்ஜெக்ட் இருக்குல்ல, அங்கேயும் வந்து ஒரு மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணோம், ஓகேவா? சரி, இந்த ஆக்டில் வந்து நம்ம 2 கட்டமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபெட்ரல், இன்னொன்று வந்து ஸ்டேட், ப்ராவின்ஷியல். ஃபெட்ரல்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ப்ராவின்ஸ் மீன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் லெவலில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஃபெட்ரல் லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபெட்ரலில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் அங்கே மெஜாரிட்டி, நான் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் தான் நடந்துகிட்ருக்கோம். அதாவது பிரிட்டிஷ் தான், அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் தான் மினிஸ்டர்ஸ் வந்து இந்தியன் செலக்ட் பண்ண முடியும், மீதி மேஜர் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் கிட்ட தான் இருக்கும். அதுதான் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கோம், நான் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டு நடந்துகிட்ருக்கோம். இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, ஆல் இண்டியா ஃபெடரேஷன், அதாவது இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸு எல்லாம் ஒன்று சேர்ந்து, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்புறம் இந்தியன் அண்ட் ப்ராவின்சஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ரியாலிட்டியில் நடக்கலை. ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான கண்டிஷனாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட் லெஸ் தென் ஆஃப் ஆஃப் தி 144 சீட்ஸ் ஆஃப் கவுன்சில் ஸ்டேட். அதாவது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுன்றது இப்போ ராஜ்யசபா இருக்குல்ல, அந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து 104 சீட் இருக்கும். அதில் பாதி சீட்ஸ்க்கு மேலே பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து ஒத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஏற்கனவே ஃப்ரீடமாக தான் இருக்காங்கல்ல, அவங்க இதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் கவர்மெண்ட் இந்த கண்டிஷனை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது நடக்காது. ரெண்டாவது வந்து 1/2 ஆஃப்
டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஆல் இந்தியன் ஸ்டேட்ஸ். இந்தியன் ஸ்டேட்ஸில் இருக்க மொத்த பாப்புலேஷனில் ஆஃப் பாப்புலேஷன் ஒத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நிறைவேறாது. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இருக்க முக்கியமான ஆல் இந்தியா ஃபெடரேஷன்ற ஃபியூச்சர் வந்து ரியாலிட்டியில் நிறைவேறி இருக்காது. அப்புறம் வந்து பைகேமரலிசமும் இன் 2 ஹவுசஸ், அதாவது பைகேமரலிசம்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 2 ஹவுசஸ். இப்போ எப்படி ராஜ்யசபா லோக்சபா இருக்குல்ல, அந்த மாதிரி 2 ஹவுசஸ் இருக்கணும். ஒன்று வந்து ஃபெடரல் அசம்பிளி, இன்னும் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு 2 ஹவுசஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபெடரல் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட் எலெக்ஷனில் தான் மினிஸ்டர் அங்கே இருக்க ஆளுங்களை வந்து மெம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அங்கே வந்து நோ கான்ஃபிடென்ட் மோஷன் வந்து இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது நோ கான்ஃபிடென்ட் மோஷன் மீன்ஸ் அந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, எலெக்ட் ஆகிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எதிராக ஏதாவது நோ கான்ஃபிடென்ட் மோஷன் பாஸ் பண்ணாங்கன்னா, அதாவது அவங்க மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு அதை பாஸ் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து ரிசைன் பண்ணிடணும், அந்த கவர்மெண்ட் வந்து அங்கே கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் இது. ஓகேவா? அண்ட் தென் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அது பார்த்துட்டோம். சரி, பைகேமரலிசம் வந்து வேறு எங்கெங்கெல்லாம் வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்கான்னு பார்த்தா இல்லை, சில ப்ராவின்சஸ்லையும் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன ப்ராவின்சஸ் பார்த்தீங்கன்னா பெங்கால், மெட்ராஸ், பாம்பே, பீகார், அசாம் அண்ட் த யுனைடெட் ப்ராவின்ஸ், இங்கே எல்லாத்துலேயும் பைகேமரலிசம் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் டயார்கி, அதாவது சைமன் கமிஷனோட முக்கியமான ஒரு கோரிக்கையே பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டில் முக்கியமான கோரிக்கை ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, டயார்கியை வந்து ப்ராவின்சஸில் வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் 1919 ஆக்டில் தான் பார்த்தீங்கன்னா டயார்கியை வந்து ப்ராவின்ஸை இன்ட்ரடியூஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ஆக்ட் 1935 ஆக்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சைமன் கமிஷனோட ரிக்வெஸ்ட்டை கேட்டு ப்ராவின்சஸில் இருக்க டயார்கியை கட் பண்ணிவிட்டு அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? அண்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் மீன்ஸ் 3 லிஸ்ட்டு உருவாக்கியிருப்பாங்க. ஒன்று வந்து ஃபெட்ரல் லிஸ்ட், இன்னொன்று வந்து ப்ராவின்ஷியல் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபெட்ரல் லிஸ்ட்டில் இருக்க லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதில் சேஞ்சஸ் மாற்றம் அதை வந்து அவங்க ரூல் பண்ணலாம். ப்ராவின்ஸ் லிஸ்ட்டில் இருக்க லிஸ்ட்டெல்லாம் வந்து இந்த ப்ராவின்ஷியல் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அவங்க ரூல் பண்ணலாம். கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பேசி ஒரு தீர்மானம் எடுக்கலாம். பட் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் கொஞ்சம் பவர் அதிகம். ஓகேவா? இதே தான் இப்போது நம்ம ப்ரெசென்ட்டில் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இங்கே வந்து நம்ம இப்போ ப்ரெசென்ட் இந்தியா இருக்குல்ல, இங்கே நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஃபெட்ரல் லிஸ்ட்டை, ப்ராவின்ஷியல் லிஸ்ட்டை வந்து ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? இதே மெத்தட் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரல். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹெட்டே யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரல் தான் பெரிய ஹெட்டு. ஸோ அவருக்கு என்னென்ன பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோ பவர் இருக்குது, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் இருக்குது, ரெசிடியரி பவர் இருக்குது. வீட்டோ பவர்னால் இப்போ மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பில்லை வந்து ஆதரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஒத்துக்கிட்டு அவர் நினச்சா இல்லை வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ இவங்க சில டைம் இவங்கெல்லாம் சேர்ந்து சில பில்லை வந்து பிரிட்டிஷ் பாஸ் பண்ணுற பில்லை வந்து வேணான்னு சொன்னாங்கன்னா அவர் அப்படி கிடையாது, வீட்டோ பவர் கொடுத்துட்டு இல்லை இந்த பில்லை பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணிவிடுவார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்னால் இப்போது அவசர கால சட்டம்னு சொல்லுவாங்க. மினிஸ்டர்ஸ்லாம் அந்த அளவுக்கு அப்போ இல்லை, சரியான அவங்கக்கிட்ட பாஸ் ஆக முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது, இவங்க ஒத்துக்கலன்ற சில சுச்சுவேஷனில் வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் 6 மாதத்துக்கு ஒரு டெம்பரவரியாக ஒரு பில்லை ஒரு ஆக்டை வந்து கவர்னர் ஜெனரல் நினச்சா பாஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து ஆர்டினன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 80% ஆஃப் பட்ஜெட் இஸ் நான் ஓட்டபிள். அதாவது பட்ஜெட் பாஸ் பண்ணுறோம் தெரியுமா, அதில் வந்து வெறும் 20% மட்டும் தான் இந்த மினிஸ்டர்ஸ் வந்து ஓட் பண்ண முடியும். மீதி 80% ஆஃப் பட்ஜெட் வந்து அவங்க டச்சே பண்ண முடியாது, வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபெட்ரல் லெவலில் கொண்டு வந்த சேஞ்சஸ். ப்ராவின்ஸ் லெவலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயார்கி ஷுட் பி அபாலிஷ்ட் இன் ப்ராவின்சஸ். ஓகேவா? அதுக்கு பதிலாக டயார்கிக்கு பதிலாக ப்ராவின்சஸ்க்கு ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க, ஃபுல் அட்டானமி கொடுத்துருவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கோம், இனிமேல் அப்படி கிடையாது. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இப்போ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிரிட்டிஷ் கையில் தான் இருப்பாங்களா, பிரிட்டிஷ் ஓட்டதை கேட்டுட்டு நடப்பாங்களா. பிரிட்டிஷ் மீன்ஸ் இங்கிலாண்டில் இருக்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருக்காங்களா, க்ரௌனு, அவங்க கீழே இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ப்ராவின்சஸும் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கீழே தான் கண்ட்ரோல். அவங்க வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க தேவையில்லை. ஸோ ஒரு விதமான அட்டானமி வந்து ப்ராவின்சஸ்க்கு கிடச்சிரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கவர்னர் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் கவர்னர் ஜென்ரல். அப்புறம் ஆல் இண்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரல் இருப்பார். எப்படி நம்ம இப்போ இந்தியாவுக்கு பிரசிடென்ட் இருக்காங்கல்ல அந்த மாதிரி, அண்ட் தென் ஸ்டேட்டுக்கு கவர்னர் இருக்காங்களா அந்த மாதிரி இப்போது கவர்னர் இருப்பார் இங்கே ப்ராவின்சஸ்க்கு. இந்த கவர்னர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸை கேட்டு தான் நடப்பாங்க.
இந்த ஆக்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் நான் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் தான். நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய முன்னுரிமை கொடுப்பாங்க, மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு தி ப்ரொவின்சஸ் லெஜிஸ்லேச்சர், ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சருக்கு மினிஸ்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அண்ட் தென் பிரிட்டிஷ் அத்தாரிட்டி குட் ஸ்டில் சஸ்பெண்ட் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட். ஆனாலும் என்ன தான் நடந்தாலும் இப்போ இது பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போது பாம்பே ப்ராவின்ஸ் எடுத்துக்கோங்களேன், அங்கே வந்து புதுசாக ஏதோ ட்ரேட் வேணும், பொதுவான விஷயம் ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்கன்னா உடனே வந்து அங்கே இருக்க கவர்மெண்ட்டை வந்து ரூல் அவுட் பண்ணிவிட்டு, அதாவது அவங்களை கலைச்சிட்டு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டாக அங்கே ரூல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இண்டிபெண்ட் ஃபினான்ஷியல் பவர் அண்ட் ரிசோர்ஸஸ், அதாவது இப்போ ஸ்டேட் வந்து ஆட்டோனமி கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலான்ட்டு. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் பவரை அவங்களே சரி பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் வந்து அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் பார்த்தோம் நம்ம, ஃபெட்ரல், ப்ராவின்சஸ் அண்ட் கன்கரண்ட் 3 லிஸ்ட்டாக பிரித்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் கிடையாது, கவர்னர் தான் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டு. அப்புறம் அவருக்கு வீட்டோ பவர் இருக்கும், ஆர்டினன்ஸ் பவர் இருக்கும், ரெசிடியூட்டி பவரும் அவருக்கு இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் பட்ஜெட் இஸ் நான் ஓட்டபிள். அங்கே நம்ம பார்த்தோம் 80% பட்ஜெட் வந்து நான் ஓட்டபிள், பட் இங்கே வந்து 40% வந்து நான் ஓட்டபிள். ஐ மீன் 60%க்கு வந்து கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட், ஐ மீன் நம்ம எலெக்டட் மினிஸ்டர்ஸ்க்கு இருக்கும். அது இல்லாமல் வேறு என்னென்ன வந்ததுன்னு பார்ப்போம். 1935 ஆக்டில் ஃபெட்ரல் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அட் டெல்லியில் ஒரு ஃபெட்ரல் கோர்ட். இப்போ எப்படி நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கும், அந்த மாதிரி ஃபெட்ரல் கோர்ட்டு. பட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற பவர் அப்போ இருந்திருக்காது, ஏன்னா மேஜர் கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கிட்ட இருந்திருக்கும். ஸோ ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான கோர்ட் ஒன்று அங்கே டெல்லியில் இருக்கும். இப்போது ப்ராவின்சஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது தகராறு நடந்துச்சுன்னா அதை வந்து அந்த கோர்ட்டில் வந்து, இந்த ஃபெட்ரல் கோர்ட்டில் வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்திருப்பார், 6 ஜட்ஜஸ் இருந்திருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் வாஸ் அபாலிஷ்ட், அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு ஒரு போஸ்டிங் இருந்திருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சில் இருக்கும், அந்த கவுன்சிலில் இருக்கவங்கலாம் சேர்ந்து தான் செக்ரட்டரியேட் வந்து முடிவு எடுப்பார். அந்த கவுன்சிலை வந்து இப்போ வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, அபாலிஷ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு பதில் வந்து ஒரு டீம் ஆஃப் அட்வைசர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்டு, இதுவும் சரி, ஐ மீன் சைமன் கமிஷனும் சரி, சில முஸ்லீம் லீக்கோட ரிக்வெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சிலது வந்து பாம்பேலேருந்து சிந்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பீகார்லேருந்து ஒடிசாவை பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து புர்மா அப்புறம் ஏடன் அதை வந்து பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏடன்றது ஒரு குட்டி லேண்ட் மாஸ், அது வந்து சவுதி அரேபியா இருக்குல்ல அந்த ஏரியா கிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட் இதெல்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ரிட்டைன்ட் இட்ஸ் சுப்ரீமசி ஓவர் இந்தியன் லெஜிஸ்லேச்சர் போத் ப்ரொவின்ஷியல் அண்ட் ஃபெட்ரல். என்ன தான் இவ்வளோவும் இருந்தாலும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நினச்சா வந்து அவங்க தான் சுப்ரீம், அவங்க வந்து நினச்சாங்கன்னா டக்குன்னு எது வேணாலும் இங்கே செய்யலாம்ன்ற மாதிரி சுப்ரீமசி வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் பர் திஸ் ஆக்ட். 1934 வந்து இதை சொல்லியிருப்பாங்க, ரிசர்வ் பேங்க் வந்து பண்ணணும்ன்ட்டு. ஸோ 1935 வந்து ரிசர்வ் பேங்க், இப்போ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதோட ஆரிஜின் வந்து இந்த ஆக்ட்லேருந்து தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெட்ரல், ப்ரொவின்ஷியல் அண்ட் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போது நம்ம பண்ணுறோம்ல சென்ட்ரல், நம்ம இப்போ எக்ஸாம் யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிடுவோம், அப்புறம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஃபெட்ரல், ப்ரொவின்ஷியல் அண்ட் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் இந்த ஆக்டில் தான் வந்து வந்திருக்கும் இந்தியன்ஸுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேரக்ட் எலெக்ஷன் இன் இந்தியா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் டேரக்ட் எலெக்ஷன் கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் 10% ஆஃப் ஹோல் பாப்புலேஷன் அக்வர்ட் ஓட்டிங் ரைட்ஸ். அதிக பாப்புலேஷன் இப்போ தான் ஃபஸ்ட்டு 10% அதிக பர்சன்டேஜ். ஓகேவா? அந்த டைமில். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் டேரக்ட் எலெக்ஷன் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட் இதில் இருக்க இதில் இருக்க நெகட்டிவிட்டி என்னென்னு பார்ப்போம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப், நம்ம பார்த்தோம் ஆல் இண்டியா ஃபெட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது ப்ராக்டிக்கலாக இருந்திருக்காது. ஸோ கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கும். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க 1919 சென்ட்ரல் கவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அதுவே தான் இங்கே வந்து ஃபாலோ ஆகும். அண்ட் தென் the governors and the viceroy had considerable special powers. அதான் பார்த்தோம்ல நம்ம வீட்டோ பவர், ஆர்டினன்ஸ் பவர்லாம் இருந்தது. ஸோ என்ன தான் அவங்களுக்கு நீங்கள் ஒரு பவர் கொடுக்குற மாதிரி இந்தியன்ஸுக்கு கொடுத்தாலும் மேஜர் பவர் எல்லாமே பிரிட்டிஷ் கிட்ட தான் இருந்தது. அண்ட் ப்ரொவைடிங் செப்பரேட் கம்யூனல் எலக்டோரேட், the act provided to be future an instrument of disintegration of India. அதாவது நிறைய செப்பரேட் எலக்டோரேட், முஸ்லீம்ஸுக்கு, சீக்ஸுக்கு, கிறிஸ்டியன்ஸுக்கு,
அந்த மாதிரி நிறைய ஆளுங்களுக்கு தனியாக செப்பரேட் எலக்டரேட் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து நிறைய இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நம்மளை பிரிக்க தான் பார்க்குறாங்களே தவிர நம்ம வந்து ஒன்று சேர்க்க பார்க்கல. இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸை பிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்தியன்ஸுக்கு நடுவில் வந்து ஒரு யூனிட்டி இருக்காது. அவங்க நம்ம இன்னும் ரூல் பண்ணலாம் அப்படின்னு, ஐ மீன் எல்லோரும் ஒன்றுக்குள்ளே அடிச்சுப்பாங்க, நம்ம இன்னும் அவங்களை ரூல் பண்ண முடியுன்ற மாதிரி நிறைய செப்பரேட் எலக்டரேட் வந்து கொண்டு வந்துட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் காந்தி இது என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் காந்தி கிடையாது, நேரு என்ன சொல்லுவார்னா, ஆல் பிரேக்ஸ் நோ இன்ஜின். இதில் வந்து எல்லாமே ஒரு எங்களுக்கு தேவையான டொமினன்ட் ஸ்டேட்டஸ் மாதிரி எதுவுமே எங்களுக்கு முக்கியமாக கொடுக்கல, நீங்கள் எல்லாமே ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் தென் ஒன்ஸ் காங்கிரஸ்மென் டேஸ்டட் பவர், அதாவது தே வுட் பி ரெலவென்ட் டு கோ பேக் டு பாலிட்டிக்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போது ப்ராவின்சஸ் லெவல் அப்புறம் சென்டர்லாம் கொஞ்சம் இந்தியன்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே. ஸோ எப்போ இந்தியன்ஸ் இதில் கலந்துக்கிட்டு அந்த பவரை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருப்பி போயிட்டு இந்த பெரிய ஸ்ட்ரகிள்லாம் பண்ண மாட்டாங்க, பெரிய சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாம் வந்து இந்த பவர், இந்த மோகத்துக்கு வந்து அடிமையிடுவாங்க. இந்த அங்கே கிடைக்கிற புது விஷயங்களுக்கெலாம் வந்து அடிமையிடுவாங்க. ஸோ திருப்பியும் போய் பெரிய ஸ்ட்ரகிள்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கவர்மெண்ட் நினச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொடுக்குறாங்களா இங்கே ஸ்டேட்ஸ்க்குலாம். ஸோ அந்த ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொடுக்கும்போது என்ன நடக்கும், ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஐஎன்சின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா நேஷன் ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் ஒரு ஸ்டேட்லேயும் முக்கியமாக ஒரு கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தலைவர் வருவாங்கள்ல. ஸோ அந்த தலைவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐஎன்சிக்கோட வந்து சேர மாட்டாங்க. ஏதோ ஒரு பிளவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தமிழ்நாடு வந்து பாருங்கள், இப்போ எப்படின்னா தமிழ்நாடுக்கும் கர்நாடகம் அப்பப்போ கிளாஷ் நடக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்கிறதுனால தான், அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி 2 பேருமே வேறு மைண்ட் செட்டில் இருக்கும்போது கிளாஷ் நடக்குது. இப்போ சப்போஸ் 2 சைட்லேயும் ஒரே கவர்மெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன நடக்கும், இந்த மாதிரிலாம் நடக்காது கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய ப்ராவின்சஸ்க்கு நம்ம ஃபுல் அட்டானமி கொடுத்தோம்னா அங்கங்கே ஒரு லீடர் வந்து உருவாக்குவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே கிளாஷ் நடந்துக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த ஆக்டை வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நெகட்டிவிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு சேனல் இருக்குது, லெட்ஸ் லேர்ன் யூபிஎஸ்சின்னு, அதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி குவிசஸ்லாம் அதில் இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னையும் அதில் உங்கள் ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.